எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி ஒன்றும் தெரியாது, எப்படி ஓட்டு போடணும்னு தெரியாது, ஒரு லீடர் எப்படி சூஸ் பண்ண தெரியாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒரு தெளிவு வரும், நான் நம்புறேன். சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, இந்த ஓட்டு போட்டது உங்க ஊர்ல வந்து ரோடு சரி பண்ணுச்சா? உங்க ஊர்ல வந்து ஒரு நல்ல ஹெல்த் கேர் இருக்கா? உங்க ஊர்ல வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? உங்க பொண்ணு பையனுக்குலாம் நல்ல வேலை வாங்கி தந்துச்சா? இப்படி பேசிக்கான நீட்ஸ் ஒன்னொன்னுமே நீங்க போடுற அந்த ஓட்டு தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை காசு வாங்கிட்டு ஜாதிக்காக்கெல்லாம் போடலாமா? சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்க ஓட்டை எப்படி சரியா போடணும்னு சொல்ல போறேன். அரசியல் பேச போறேன், உண்மையான அரசியல், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல். சரி, டாபிக் ஒன்னுக்கு வரும். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? பாலிடிக்ஸ், அரசியல்னா என்ன? இது நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு பாலிடிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாலிடிக்ஸ் வந்து ஒரு டர்ட்டி பிஸ்னஸ், எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இதை கேளுங்க, நீங்க வேணா அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அரசியல் உங்க மேல தினமும் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க காலையில குடிக்கிற தண்ணியில இருந்து, குளிக்கிற தண்ணியில இருந்து, நீங்க போற ரோட்ல இருந்து பள்ளம் இருக்கா, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கா, குழி இருக்கா, நீங்க வேலை தேடும் போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வர எல்லாமே இங்க அரசியல் தான். அரசியல் தான் டிசைட் பண்ணுது. இப்படிப்பட்ட அரசியலை நீங்க தெரிஞ்சுக்கலாம், அது எவ்வளவு பெரிய தப்பு. உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குற தண்டனை மாதிரி ஆயிராது. பிளாட்டோ சொல்லியிருக்காரு, ஒன் ஆஃப் த பெனால்டிஸ் ஃபார் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் பாலிடிக்ஸ் இஸ் தட் யூ வில் எண்ட் அப் பீயிங் கவர்ன்ட் பை த இன்ஃபீரியர். அதாவது நீங்க அரசியல் பத்தி கவலை கொள்ளாமல் இருந்தால் ஒரு தகுதியற்றவன் உங்களை ஆளுவதே உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை ஆகும். அரசியல் என்பது ஆட்சியாளர்கள் எடுக்கும் ஒரு முடிவு. அது தகுதியானவர்கள் எடுக்கணுமா, தகுதியற்றவர்கள் எடுக்கணுமான்றது நம்ம கையில தான் இருக்கு. சரி, இப்ப தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் ஆட்சி செய்யறாங்க, அது எப்படி நமக்கு ரீச் ஆகுதுன்னு ஒரு பிரமிட் வழியா பார்ப்போமா? டாப்ல வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. பிரசிடென்ட் தான் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த மெம்பர்ஸ் தான் வந்து எலெக்ஷன் ஃபேரா நடக்குதான்னு பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பிரசிடென்ட் தான் ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் முடிஞ்சா பிரசிடென்ட் நெக்ஸ்ட் கவர்னர். கவர்னர் தான் வந்து சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவார். எம்எல்ஏஸ் சூஸ் பண்ற சீஃப் மினிஸ்டர் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்ற மினிஸ்டர்ஸை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. தமிழ்நாடு அசம்பிளியில ஒரு பில் பாஸ் பண்ணா அதை கவர்னர் தான் வந்து அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். கவர்னர் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ். லா அண்ட் ஆர்டர் பத்தி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து அவர் ரிப்போர்ட் பண்ண போவார். மூணாவது சீஃப் மினிஸ்டர். இவர் தான் நம்ம ஸ்டேட்டோட ரியல் ஹெல்த். இவர் தான் தமிழ்நாட்டு கவர்மெண்டே ரன் பண்றாரு. தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. இத்தனை தொகுதியில எந்த கட்சி அதிகமா வின் பண்ணுதோ அந்த கட்சியோட தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. நீங்க போடுற ஒரு ஓட்டு எம்எல்ஏவை சூஸ் பண்ணுது. அந்த எம்எல்ஏ தான் சிஎம் சூஸ் பண்றாங்க. சிஎம்மோட பொறுப்பு என்னன்னா, இவர் நமக்கு மட்டும் இல்ல, மினிஸ்டர்ஸ்ல இருந்து எம்எல்ஏக்கு இருந்து எல்லாருக்குமே இவர் தான் தலைவர். நம்ம ஸ்டேட்ல மொத்தம் 35 கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்க. அந்த 35 கேபினெட் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர்னு ஒவ்வொருத்தங்களையும் சூஸ் பண்றது சிஎம் தான். இவர் நினைச்சா யாரை வேணாலும் மினிஸ்டர் ஆக்கலாம், யாரை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கலாம். மினிஸ்டர் ஆகணும்னா ஒரு ரூல் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை மினிஸ்டர் ஆகணும்னா கண்டிப்பா ஒரு எம்எல்ஏவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க மினிஸ்டர் ஆகலாம், 6 மாசத்துக்கு மட்டும் தான் இருக்க முடியும். இந்த 6 மாசத்துல ஒரு பை எலெக்ஷன் நடத்தி நீங்க வந்து ஒரு தொகுதியில வின் பண்ணி காட்டணும் தமிழ்நாட்டுல. அப்படி இல்லைன்னா இந்த 6 மாசத்துல மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். சீஃப் மினிஸ்டர் தான் நம்ம ஸ்டேட்டுக்கு பாலிசிஸ் அறிவிக்கிறாரு, வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்குறாரு, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வராரு. அதே மாதிரி ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டர், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வருது. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது, கிரைம் ரேட் கண்ட்ரோல் பண்றது, பப்ளிக் சேஃப்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி, இப்படி ஒண்ணுமே சிஎம்மோட பொறுப்பு தான். அதே மாதிரி ஒரு டிசாஸ்டர், சைக்ளோன், ஃப்ளட்னு வரும்போது சிஎம் தான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல டிசிஷன் எடுக்கணும். சிஎம் தான் வந்து பப்ளிக் ரிலீஃப் தரணும், ரிசோர்சஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி. இது 2 வகையா பிரியுது, லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி. லோக்சபால வந்து 39 சீட் இருக்கு தமிழ்நாட்டுல. அதே மாதிரி ராஜ்யசபால வந்து 18 சீட் இருக்கு. இந்த லோக்சபா எம்பியை நம்ம தான் ஓட்டு போட்டு சூஸ் பண்றோம். ஆனா ராஜ்யசபா எம்பி வந்து எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுவாங்க. எம்பியோட மெயின் ரோல் வந்து தமிழ்நாட்டை டெல்லியில ரெப்ரசென்ட் பண்ணணும். இங்க இருக்க பிரச்சனையே டெல்லி வரை எடுத்துட்டு போறது எம்பி கையில தான் இருக்கு. அடுத்து எம்எல்ஏ, ரொம்ப முக்கியமான ஆளு எம்எல்ஏஸ். ஏன் ஒரு சிஎம் சூஸ் பண்றதே இவங்க தான். இவங்க நினைச்சா என்ன கூட சிஎம் ஆக்க முடியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன் கேளுங்க. எம்எல்ஏஸ் நினைச்சா யாரை வேணாலும் சிஎம் ஆக்க முடியும். இப்போ ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி தொகுதியில் வின் பண்ணியிருக்குன்னா அதோட எம்எல்ஏஸ் நினைச்சா யாரை வேணாலும் சிஎம் ஆக்க முடியும். ஆனா சிஎம் ஆகிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அப்படி ஒருத்தங்க சிஎம் ஆனா அவங்க 6 மாசம் வரைக்கும் சிஎம் இருந்துக்கலாம். அந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆகி காட்டணும். அப்படி ஆகலன்னா அவங்க சிஎம் பதவியை ரிசைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ கொளத்தூர் தொகுதியில நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறாரு. அவர் நிற்கும் போது கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாருன்னா எம்எல்ஏ சொல்லி அவர் கண்டிப்பா சிஎம் ஆகலாம். ஆனா சிஎம் ஆகி 6 மாசம் தான் அவரால் சிஎம் இருக்க முடியும். அந்த 6 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு தொகுதியில அவர் நின்று இந்த 6 மாசத்துல ஒரு பை எலெக்ஷன் நடத்தி அவர் எம்எல்ஏ ஆனா மட்டும்தான் அந்த 6 மாசம் கழிச்சு அவரால் சிஎம் கண்டினியூ பண்ண முடியும். இல்லாட்டி அவர் ரிசைன் பண்ற நிலைமை வரும். ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு எம்எல்ஏவா இருக்கவங்க தான் கண்டிப்பா சிஎம் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, இப்ப எம்எல்ஏவோட வேலை என்னன்னு தெரியுமா? எம்எல்ஏவோட பொறுப்புகள் என்னன்னு தெரியுமா? அது தெரியாம நீங்க ஒரு ஓட்டு போட்டா அதுதான் நீங்க எடுக்கிற பெரிய ரிஸ்கா இருக்கும்.
ஒரு எம்எல்ஏவோட முதல் வேலை உங்கள் ஏரியாவோட வாய்ஸாக இருக்கணும். உங்கள் ஏரியாவில் இருக்க தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, மக்களோட பிரச்சனை, இது ஒன்றுமே அவர் அசம்பிளியில் பேசணும். அவர் தான் மக்களோட வாய்ஸாக இருக்கணும். எம்எல்ஏ தான் புது சட்டத்தை உருவாக்கணும், பழைய சட்டத்தை திருத்தணும். அவர் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். ஸ்கூல், காலேஜஸ், ரோடு, ஹாஸ்பிட்டல், இப்படி ஒவ்வொரு பப்ளிக் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது எம்எல்ஏவோட கடமை. அவர் டேக்ஸ் மணி சரியா யூஸ் பண்ணார்னா அது டெவலப்மெண்ட். அதே டேக்ஸ் மணியை அவர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அது கரப்ஷன். இதனாலதான் உங்க எம்எல்ஏ பார்த்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. அவர் வெறும் பப்ளிக் சர்வன்ட் மட்டும் இல்ல, அவர் தான் வந்து கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணணும், மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ணா தட்டி கேட்கணும், கவர்மெண்ட் தப்பு பண்ணா தட்டி கேட்கணும். இதெல்லாம் பண்ணாம சைலண்டா இருந்தாருன்னா அவர் ஒரு ஃபெயிலியர் எம்எல்ஏ, உங்க ஓட்டு வேஸ்ட். இப்போ உங்க ஏரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா எம்எல்ஏவை நீங்க அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி அப்ரோச் பண்ண முடியாத எம்எல்ஏ கண்டிப்பா வேஸ்ட் தான். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு எம்எல்ஏ சூஸ் பண்றீங்கன்னா அவரை பத்தி A to Z தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதான் சூஸ் பண்ணணும். எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? நான் அவர் வீட்டு கதவு தட்டியா கேட்க முடியும்னா இல்ல. நேராக கூகுள் போங்க, எலெக்ஷன் கமிஷன் கேண்டிடேட் அஃபிடேவிட்னு அடிங்க. இயர், ஸ்டேட்டு, கான்ஸ்டிடியூன்சி சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நாமினேஷன் போட்டால் இங்கே எல்லாமே வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியும் இல்லையா, myneta.info போங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணி உங்களோட தொகுதியை சூஸ் பண்ணுங்க. நான் கொளத்தூர் கொடுக்குறேன். இப்போ கொளத்தூரில் யார் இருந்தாங்க எல்லாரும் வந்துருச்சு. இப்போ நம்ம சிஎம் சார் பார்த்தா அவர் பேர் என்ன, அவர் பேரில் ஏதாவது கேஸ் இருக்கா, அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் நாமினேஷன் பண்ணும் போது இருந்த வயசு, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, எல்லாமே காட்டிடும். நீங்கள் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தால் கண்டிப்பாக கேஸ் ஈஸியாக வரும். அது ஒரு ப்ரொட்டஸ்ட்னால வரலாம், அசம்பிளியில் பேசும்போது வரலாம். ஸோ அது என்ன கேஸுன்னு உள்ளே போய் என்ன கேஸுன்னு பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அது என்ன கேஸுன்னு பாருங்க, அது ப்ரூவனா இல்லையான்னு பாருங்க, அது கன்விக்டடா இல்லையா, எல்லாமே பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒரு டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனே எம்எல்ஏ தான். ஸோ இந்த எலெக்ஷனில் உங்கள் ஜாதி, ரிலீஜியன், பார்ட்டி லாயல்ட்டி இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு நல்ல எம்எல்ஏவை உங்கள் ஏரியாவுக்கு சூஸ் பண்ணுங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 38 கலெக்டர் இருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டோட பெரிய அதிகாரியே கலெக்டர் தான். இவர் தான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சரு, எஜுகேஷனு, இப்படி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது இவர் தான். ஒரு பாலிட்டிஷியன் ஒரு ஸ்கீம் அறிவிச்சா அதை மக்கள் கிட்ட கொண்டு வர்றது இவர் தான். அது மக்கள் கிட்ட சேர்ந்துச்சான்னு பாக்குறதும் இவரோட கடமை. ஒரு டிஸ்ட்ரிக்டோட லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதும் இவர் கடமை தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ப்ரொடெஸ்ட், ரியோட்னு என்ன நடந்தாலுமே அதை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இவருது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு வேகமா வளர்றதுன்றது வரை இவர் கையில தான் இருக்கு. அடுத்து கவுன்சிலர். இப்போ உங்க ஏரியால 3 நாளா லைட் எரியல, குப்பை எடுக்கல, தண்ணி தேங்கி நிக்குது, ரோடு சரியில்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? சோஷியல் மீடியால போடுவீங்களா இல்ல எம்எல்ஏ டேக் பண்ணி போடுவீங்களா? அதுதான் பண்ணக்கூடாது. சிஸ்டம் புரிஞ்சுக்கோங்க. இவர் தான் உங்க தெருவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபர்ஸ்ட் கூப்பிட வேண்டிய ஆள். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஆளு உங்க கவுன்சிலர். இப்போ நீங்க கவுன்சிலர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, அது இப்போ என்ன ஆகும்னு நான் சொல்றேன். இதே இப்போ நீங்க சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டில இருந்தீங்கன்னா கவுன்சிலர் உங்க பிரச்சனையை எடுத்துட்டு ஜோனல் ஆஃபீஸ்ல இருக்க கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லுவாரு. சின்ன பிரச்சனையா இருந்தா கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் அசைன் பண்ணி அதை முடிச்சிருவாங்க. அதே பெரிய பிரச்சனையா இருந்தா ஃபண்ட்ஸ்லாம் அசைன் பண்ணா மேயருக்கு அனுப்புவாங்க. மேயர் தான் டிசிஷன் எடுப்பாங்க. அந்த டிசிஷனை IAS கமிஷனர் கிட்ட சொல்லுவாங்க. கமிஷனர் வந்து அது இன்ஜினியர்ஸ் கிட்ட சொல்லி ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணுவார். அதே இப்போ நீங்க ஒரு டவுன்ல இருந்தீங்கன்னு வைங்களேன், கவுன்சிலர் கிட்ட சொல்லுவீங்க. கவுன்சிலர் எடுத்துட்டு போய் அது சேர்மன் கிட்ட சொல்லுவார். சேர்மன் வந்து அது முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல வந்து சொல்லுவார். முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் வந்து அதை ரிசல்வ் பண்ணுவாங்க. அதே இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா ஃபண்ட்ஸ்லாம் அலாகேட் பண்ணணும், பெரிய ஃபண்ட்ஸ்லாம் அலாகேட் பண்ணணும்னா கவுன்சிலர் வந்து சேர்மன் கிட்ட சொல்லுவாரு. சேர்மன் வந்து முனிசிபாலிட்டியில சொல்லுவாரு. முனிசிபாலிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பாஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அது திரும்ப முனிசிபாலிட்டிக்கு வந்து ப்ராப்ளம் சரி செய்யப்படும். இதுக்கெல்லாம் அடித்தளமே ஒரு கவுன்சிலர் தான். உங்க வார்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது உங்க ஏரியா கவுன்சிலர். இப்ப இருக்க கவுன்சிலர் வந்து உங்க வார்டை ஒழுங்கா பாத்துக்கலாம், அவங்கள மாற்ற வேண்டியது உங்க கடமை. ஐடியாலஜின்றது ஒரு கண்ட்ரி நடத்துறதுக்கான தாட் ப்ராசஸ். ஒரு கண்ட்ரியோட மக்கள் எப்படி வாழணும், அந்த கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே ஐடியாலஜி தான். ஐடியாலஜி உலக அளவில் 2 வகையாக பிரியுது. ஒன்று வந்து லெஃப்ட், இன்னொன்று வந்து ரைட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லெஃப்ட் விங், ரைட் விங்னு. அது என்னன்னு தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் விங் ஐடியாலஜி உருவானதே ஒரு சுவாரஸ்யமான கதை. இது எப்போ நடந்துச்சுன்னா 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துச்சு. இப்போ ஃப்ரான்ஸோட நேஷனல் அசம்பிளியில்
கிங் இருந்தார். இப்போ கிங்குக்கு 2 சைடில் பீப்புள்ஸ் உட்காந்துருந்தாங்க, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ரைட் சைடில் உட்காந்தவங்க கிங்குக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கவங்க சேஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் தான் அந்த லெஃப்ட் ரைட் விங்குன்னு வந்துச்சு. அண்ட் தென் இப்போ அது உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணப்படுது. இப்போ லெஃப்ட் விங் பார்ப்போம். லெஃப்ட் விங்கோட கோர் ஐடியாலஜி வந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாமே சமம், எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்க கேப்பை வந்து குறைக்கணும். இதில் கவர்மெண்ட்டோட ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ எஜுகேஷன், இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஒர்க் வந்து லெஃப்ட் விங் ஐடியாலஜி அதிகமாக இருக்கும். அண்ட் இவங்க சொல்கிறது, ஒருத்தன் ஏழையாக இருக்கானா அது அவனோட தப்பு மட்டும் இல்லை, அவனை போன ஸ்கூலு, அவன் பிறந்த ஏரியா, அவனோட ஃபேமிலி, இது எல்லாமே காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால லெஃப்ட் சொல்கிறது வந்து வெல்த் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பணக்காரங்க கிட்ட இருந்து டேக்ஸாக வாங்கி அது ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உதவலாம்னா, ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேரு, ஃப்ரீ ஸ்கூலு, அண்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்த்லி பெனிஃபிட்ஸு, இதெல்லாம் கவர்மெண்ட் தரத்தை அவங்க கேட்குறாங்க. லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியில் யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் அது எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் விங் வந்து சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து லெஃப்ட் விங் வந்து சப்போர்ட்ஸ் LGBTQ, உமன்ஸ் ரைட்ஸ், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பேசிக் ஹியூமன் ஃபண்டமெண்டல் ரைட். இந்த சேஞ்சஸ்லாம் அக்செப்ட் பண்ணணும், சொசைட்டி எவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே லெஃப்ட் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கர்ஸோட ஹார்ட் ஒர்க்கால தான் ஒரு கம்பெனி வந்து டெவலப் ஆகுது. அதனால் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃபேர் பே கொடுக்கணும், மினிமம் வேஜ் ஹைக் பண்ணணும், கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரைட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போமா. ரைட் விங்கில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. எல்லாரும் வளரணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், எக்கானமி ஸ்ட்ராங் ஆகணும், இதெல்லாம் ரைட் சொல்கிறது. ரைட் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் தான் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும், கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணால் அது வளர்ச்சியை பாதிக்க தான் செய்யும், ஒரு காம்படிஷன் இருந்தாலே தானாக குவாலிட்டி வரும், ப்ரைஸ் கம்மியாகும், இப்படி எல்லாம் ரைட் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இன்வால்வ் ஆனால் இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படின்னு ரைட் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை டேக்ஸாக எடுத்து மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது ஃபேர் இல்லைன்னு ரைட் சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்குக்கு ரிவார்ட் கிடைக்கணும், அதனால மக்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கணும், ரைட் சொல்கிற பாயிண்ட்ஸ். ரைட்டில் வந்து ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சருக்கு நிறைய வேல்யூ கொடுப்பாங்க. இந்த ட்ரெடிஷன் கல்ச்சர்லாம் பல செஞ்சுரியாக நம்ம உருவானது, இதை ஒரே நைட்டில் மாற்றுறது வந்து சரி வராது, அது 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 சொசைட்டியை பாதிக்கும்னு ரைட் சொல்லுவாங்க. மொத்தத்தில் ரைட் வந்து கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டை கம்மியாக கேட்குறாங்க. இந்த 2 ஐடியாலஜியுமே ஒரே கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ், அவ்வளோதான். கவர்மெண்ட் மக்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கணும். இப்போ இந்த ஐடியாலஜிஸை இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இந்தியன் பாலிடிக்ஸில் ரைட் அண்ட் லெஃப்ட் விங்கை தாண்டி ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ், காஸ்ட் பாலிடிக்ஸ் சேர்ந்து வருது. ஸோ இது வெஸ்டர்ன் பாலிடிக்ஸை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். இப்போது லெஃப்ட் லீனிங் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், டிஎம்கே, ஆம் ஆத்மி பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இதெல்லாம் லெஃப்ட் லீனிங் பார்ட்டிஸ். இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அண்ட் சென்ட்ரலில் பிஜேபி, இது ரெண்டுமே ரைட் லீனிங் பாலிடிக்ஸ். பட் இந்த லேபிள்ஸ் வந்து பொருந்தணும் இல்லை. பிஜேபியும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டிஎம்கேவும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரியல் லைஃப் பாலிடிக்ஸ் எப்போவுமே ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கும். அண்ட் இதை வெறும் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் பிரிச்சிட முடியாது, இதுக்கு ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமே இருக்குது. ஃபார் லெஃப்ட், லெஃப்ட், சென்டர், சென்டர் ரைட், ரைட், ஃபார் ரைட், இப்படி ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமே இருக்குது. நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்கள், நீங்கள் வந்து நீங்களே ஒரு சோஷியல் இஷ்யூஸில் லெஃப்டாக இருக்கலாம், அண்ட் எக்கானமியில் ரைட்டாக இருக்கலாம். ஸோ இட் வேரிஸ் ஆக்சுவலி. நோ ஐடியாலஜி இஸ் 100% ரைட் ஆர் ராங். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது 2 சைடும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஐடியாலஜிஸ் பார்த்தோம், இப்போ ஐடென்டிட்டிக்கு வரும். ஐடென்டிட்டி ஓட்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி ஓட்டிங் வந்து ஐடியாலஜி ஓட்டிங்கை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஜாதிக்காக ஓட் போடுறது, ஃபேவரட் ஸ்டார்க்கு ஓட் போடுறது, அவங்க நம்ம காஸ்ட்னு ஓட் போடுறது, ரிலீஜியஸ்க்காக ஓட் போடுறது, ஒருத்தவங்க ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்கன்னு ஓட் போடுறது, இதெல்லாம் எப்படி ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன், பாலிசிஸ், அவங்க மேலே இருக்க கிரிமினல் கேஸ், அவங்க இதுக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் பண்ணாங்களா, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்களா, இப்படி எதுவுமே பார்க்காம வெறும் காஸ்ட், ரிலீஜியன், அவங்க நம்ம ஃபேவரட் ஸ்டார், இந்த மாதிரி ஓட் போடுறது தான் ஐடென்டிட்டி ஓட்டிங். இது வேர்ல்டு லெவலில் நடக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டாக நடக்குது. பார்ட்டிஸ்லாம் இதை தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. ஐடென்டிட்டி ஓட்டிங் தமிழ்நாட்டில் 4 டைப்: காஸ்ட், ரிலீஜன், செலிபிரிட்டி ஓட்டிங் அண்ட் ஃப்ரீபீஸ் ஓட்டிங். இப்போ காஸ்ட் ஓட்டிங் பற்றி பார்ப்போம். 2011 சென்சஸ் படி ஓபிசி பாப்புலேஷன் 58%, எஸ்சி பாப்புலேஷன் 20%, எஸ்டி பாப்புலேஷன் 1%. தமிழ்நாட்டில் ஒரு பார்ட்டி வந்து ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ பார்த்து அந்த ஜாதியோட கேண்டிடேட்டை தான் நிற்க வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கே பார்ட்டி 1989 ஃபார்ம் பண்ணாங்க. வன்னியார் கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணவே இந்த பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் லோக்சபா எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வன்னியார் கம்யூனிட்டி ஓட் பேங்க் வச்சு தான் வந்து அலையன்ஸே நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டிக்கிட்டையும் எந்த பார்ட்டி வந்து அதிகமாக சீட் தராங்களோ அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த காஸ்ட் ஓட்டிங்னால நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, ஒரு லோ குவாலிட்டி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறாங்க. அவன் எவ்வளோ படிச்சிருக்கான், நாலேஜ் எல்லாத்தையும் தாண்டி காஸ்ட்டுக்காக ஓட்டு போடுறதால இதனால் அந்த தொகுதி டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கப்படும். 2வது,
கிரிமினல் கேண்டிடேட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அவர் நம்ம ஜாதின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் இருந்தாலும் கரப்ஷன் மாட்டினாலும் அவருக்கு திரும்ப ஓட்டு போட தான் சொல்கிறாங்க ஜாதி காட்டி. ரிசர்ச் சொல்லுது இந்தியாவில் கிரிமினலாக இருந்தாலுமே அவன் ஜாதி அண்ட் ரிலீஜன் வச்சு தான் நமக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. இதனால் காஸ்ட் வயலன்ஸ் ரிஸ்க் வந்து அதிகமாகுது. ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் ஹையர் பவர் கிடைக்கும் போது மற்றவங்க வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதனாலேயே நிறைய பிரச்சனை வருது. இப்போ ரிலீஜியஸ் ஓட்டிங் டிஎன்ல 87% ஹிந்து, 6.12% கிறிஸ்டியன் அண்ட் 5.86% முஸ்லீம். சில கன்ஸ்டிடுவன்சியில் மைனாரிட்டி பாப்புலேஷன் அதிகம், அங்கெல்லாம் ரிலீஜியன் பேஸ்ட் ஓட்டிங் தான் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியன் பேஸ்ட் ஓட்டிங் கம்மி தான், ஆனால் இல்லாமல் இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரிலீஜியன் ஓட்டிங் கம்மி தான். இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக டிராவிடியன் ஐடியாலஜி, பெரியாரோட ரேஷனலிசம், சோஷியல் ஜஸ்டிஸ், ஆன்டி பிராமினிசம் இதெல்லாமும் ஒரு காரணம். இப்போ செலிபிரிட்டி ஓட்டிங் எப்படி நார்த் இந்தியாவை விட தமிழ்நாட்டில் ரிலீஜியஸ் ஓட்டிங் கம்மின்னு சொன்னோம், அதே மாதிரி எந்த ஸ்டேட்லையுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் செலிபிரிட்டி ஓட்டிங் அதிகம். எந்த ஸ்டேட்லையுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் ஃபிலிம் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. ஃபேக்ட் சொல்லணும்னா 7ல் 5 திராவிடியன் தலைவர்கள் சினிமாவில் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. எம்ஜிஆரோட ஏடிஎம்கே பார்ட்டியை பில்ட் பண்ணது அவரோட ஃபேன் பேஸ் தான். அவர்கிட்ட வெறும் பாப்புலாரிட்டி மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி இருந்துச்சு. அவங்க ஃபேன்ஸ் வெறும் ஃபேன்ஸாக மட்டும் இல்லாமல் அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு லாயலாக இருந்தாங்க. ஃபேன் பேஸ் எல்லாத்தையுமே பொலிட்டிக்கல் யூனிட்ஸாக மாற்றினாரு. சினிமாவில் பண்ண வெல்ஃபேர் ரியல் லைஃப்லையும் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம். செலிபிரிட்டி ஓட்டிங் ஏன் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரே காஸ்ட் வந்து டாமினேட் இல்லை. இங்கே வந்து எல்லாமே செப்பரேட்டாக ஸ்கேட்டர்டாக பெருசுதான் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் எல்லா கம்யூனிட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணார். ஏழைகளுக்கு உதவுறது, அநியாயத்தை தட்டி கேட்கறது, இப்படி பண்ணும்போது அவர் எல்லா கம்யூனிட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணார். இதனால் ஒரு காஸ்ட்டையும் தாண்டி மக்கள் வந்து அவர் கூட கனெக்ட் ஆனாங்க. செலிபிரிட்டி ஓட்டிங்னால என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்ப்போமா. ஸ்க்ரீனில் வந்து ஹீரோ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஆனால் ரியல் லைஃப்னு வரும்போது ரியல் லைஃப்பில் பாலிசி இருக்குது, பியூரோக்ரஸி இருக்குது, பட்ஜெட்ஸு, கோஆலிஷன் மேனேஜ்மெண்ட்டு, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ். இதை ரியல் லைஃப்பில் மேனேஜ் பண்ணுற ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அடுத்து ஃப்ரீபீஸ் ஓட்டிங், இலவசங்களுக்காக ஓட்டு போடுறது. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்ப்போமா. 1967 CN அண்ணாதுரை ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, ₹1 3 மூட்டை அரிசி அப்படின்னு. இது ஒரு நல்ல வெல்ஃபேர், ஏழைகளுக்கு உதவுச்சு. இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே பெருசா வின் பண்ணாங்க. அதுதான் டிராவிடியன் ஏராவோட பிகினிங். அதே மாதிரி 2006 வந்து கலைஞர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, எல்லா வீட்டுக்கும் டிவி ஃப்ரீன்னு. அந்த ஒரு ஸ்கீம் எலெக்ஷனோட கிராமரையே மாத்திருச்சு. தமிழ்நாட்டில் இருக்க பார்ட்டிஸ் ரியலைஸ் பண்ணாங்க, உள்ள இருக்க டிவி மிக்சி கிரைண்டர் வந்து நம்ம கொடுக்குற பாலிசியோட பவர் அதிகம் அப்படின்னு. 2011 ஜெயலலிதா வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனாங்க. கிரைண்டரு, மிக்சரு, டேபிள் ஃபேனு, தாலிக்கு தங்கம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப், அது மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 100 யூனிட் இருக்கும். இப்படியும் பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ 2026 தமிழ்நாட்டில் 11 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு. இதுக்கு வருஷம் 40,000 கோடி இன்ட்ரெஸ்ட். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரீபீஸ் ஸ்கீம்னாலேயே தனியாக ஒரு 50,000 கோடி எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஃப்ரிட்ஜு தரேன்றாங்க, 8,000 கூப்பன் தரேன்றாங்க, 3 கேஸ் ஃப்ரீன்றாங்க, மாதம் 2,000 தரேன்றாங்க. இதுக்கு முன்னாடி 5,000 3.5 கோடி மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீபீஸ் ஸ்கீம் தான். இந்த ஃப்ரீபீஸ் ஸ்கீம்னால என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டா, ரோட், வாட்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு போக வேண்டிய டெவலப்மெண்ட் காசு திரும்ப மக்கள் இடத்துலேயே வந்துடுது. சரி, 2வது ஃப்ரிட்ஜு காசு கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடுறதுனால அவங்க நல்லா ஆட்சி செய்கிறாங்கன்றதே மறந்துடுறோம். கவர்மெண்ட்டோட மெயின் ரோல் வந்து ஒரு கண்ட்ரியில் டெவலப்மெண்ட் கொண்டு வரது தான், ஃப்ரிட்ஜு காசு கொடுக்கறதுக்காக இல்லை. ஸோ ஃப்ரீபீஸ் ஓட்டு போடும்போது இன்னொரு வாட்டி யோசிச்சு ஓட்டு போடுவோம்.